40 மாத காலமாக அனைத்து தரப்பு மக்களையும் வஞ்சித்தது விடியா திமுக அரசு. மனித சங்கிலி போராட்டத்தையும் கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் முன்னாள் அமைச்சருமான என்.ஆர். சிவபதி பேச்சு. திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் தொட்டியத்தில் நடைபெற்ற கழக மனித சங்கிலி போராட்டம் கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் என்.ஆர். சிவபதி தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட கவுன்சிலர் ரவிச்சந்திரன், தொட்டியம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஏரிக்குளம் செல்வராஜ், தொட்டியம் நகர செயலாளர் திருஞானம் மற்றும் பலர் முன்னிலை வகித்தனர். இதில் பேசிய முன்னாள் அமைச்சர் கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் என்.ஆர். சிவபதி பேசியது, மாணவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் உட்பட 40 மாத காலத்தில் அனைத்து தரப்பு மக்களையும் வஞ்சித்தது விடியா திமுக அரசு. மாணவர்களை அதிமுக அரசு படிபடி என்றது. விடியா திமுக அரசு குடி குடி என கூறி மாணவர்கள் வாழ்க்கையை சீரழித்துவிட்டது. மேலும் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் குறித்து சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் உட்பட மகளிர் அணியினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதே நேரத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் சரி, நம்முடைய எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் ஆட்சி நடக்கின்ற போது நீங்க நினை பார்க்கின்ற தாய்மார்களே, கிராம பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் விட்டுப்பட்டிருக்கின்ற முனிசிபாலிட்டி பேரூராட்சி இடங்களில் இந்த கையாளாத 40 மாத காலம் தமிழக மக்களை ஏமாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர், முதலமைச்சர் அருமையண்ணன் எடப்பாடி அவர்களின் ஆணைக்கிணங்க மனித சங்கிலி போராட்டம் திமுக அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கின்ற பெரியவர்களையும் உங்களுக்கு தெரியும், முதலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் இந்த பகுதிக்கு முறை தண்ணியை கொடுத்து விவசாய மக்களை பாராட்டிய அரசு, காப்பாற்றிய அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது மட்டுமல்ல, ஆட்சிக்கு வந்த பெரிய பல முறை விட்டது. இன்னைக்கு தமிழகத்தில்